From Agni Defense Academy, நம்மளோட பயிற்சி மையத்துல இந்திய ராணுவ எழுத்து தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்க இன்னும் உங்களோட பயிற்சிகளை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எழுத்து தேர்வு பயிற்சி வகுப்புகள் வந்து ஜாயின் பண்ணுங்க. வருகின்ற 10ஆம் தேதி முதல் தேர்ட் பேஜுக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னும் ஸ்டடிஸை ஸ்டார்ட் பண்ணாதவங்க இந்த பேஜ்ல யூஸ் பண்ணுங்க. 100% ரிசல்ட் எடுக்கலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோல இந்தியன் ஆர்மி எக்ஸாமினேஷன் சோல்ஜர் ஜிடி, சோல்ஜர் 10th ட்ரேட்ஸ்மேன், சோல்ஜர் 8th ட்ரேட்ஸ்மேன் இவங்களுக்கான சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நீங்க ஜிடிஆர் ட்ரேட் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட்ல போனாதான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். இதுல நிறைய பேர் இந்த எக்ஸாம் ரிலேட்டடா கேட்கக்கூடிய ஒரே விஷயம், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்த செலக்ஷன்கள்ல, இப்ப இருக்க செலக்ஷன் நோட்டிபிகேஷன்ல இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்த செலக்ஷன் நோட்டிபிகேஷன்ல ப்ரீவியஸா 0.25 ஒரு கொஸ்டின் தப்பா அடிச்சா 0.25 மைனஸ் ஆகும். ஒரு கொஸ்டின் கரெக்டா அடிச்சீங்க ஜிடிஆர் இருக்கீங்க அப்படின்னா 2 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணுங்க. தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணாலே ஈஸியா பாஸ் ஆகிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பேட்டர்ன். இந்த ஜிடி ட்ரேட்மேன் ரெண்டுக்குமே காமனான எக்ஸாம் பேட்டர்ன் தான். என்ன அப்படின்னா இதுல லாஜிக்கல் ரீசனிங்கோ மேத்தமெட்டிக்ஸோ ஜிடிக்கு இருக்கிற லெவலை காட்டிலும் ட்ரேடுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். 8th ட்ரேடுக்கு அதை விட கம்மியா இருக்கும். 8th ட்ரேடுக்கெல்லாம் பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல நம்பர் சிஸ்டத்துல இந்த 2 4 கூட்டினா எத்தனை ஆயிடுன்னு கேட்பாங்க. 2 4 கூட்டினா ஈஸியா சொல்லிடலாம், அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ சம்ஸ் வந்து 8th ட்ரேடுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். 10th ட்ரேடுக்கு கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஜிடிக்கு வந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அடிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான். எந்த டிஃபிகல்ட்டிஸும் நீங்க இதுல ஃபேஸ் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் நாலேஜ் ஜிகேல உங்களுக்கு 15 வினாக்கள் கேட்பாங்க. ஒரு வினாக்கு 2 மார்க். டோட்டலா 30 மார்க்ஸ் பார்த்தா அப்படின்னா ஜிகேல மட்டும் இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா டோட்டலா 15 வினாக்கள் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். டோட்டலா 30 மதிப்பெண்கள். அதுக்கு அடுத்ததா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்லயும் 15 வினாக்கள் கேட்பாங்க. ஸோ அதில் கரெக்டாக அடிக்கக்கூடிய வினாக்களுக்கு பார்த்தா அப்படின்னா 30 மதிப்பெண்கள். 15ல் ஒரு கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிங்கன்னா 2 மார்க் அடிப்படையில் 30 மார்க் கிடைக்குது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது லாஜிக்கல் ரீசனிங். ரீசனிங் ரொம்ப டஃப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. லாஸ்ட் பேஜில் இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இது அஃபிஷியல் வெப்சைட்டோட பிடிஎஃப் தான் உங்களுக்கு சிலபஸ்க்கான பிடிஎஃப். இதில் அவங்க கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த 17.5 வயசு பையன் எந்த அளவுக்கு அவனோட புத்தி கூர்மை யோசிக்குமோ அந்த அளவுக்கான லாஜிக்கல் ரீசனிங் தான் எடுத்திருப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசனிங் ரொம்ப டஃப்பாக இருக்காது, ஈஸி தான். சரிங்களா? ஸோ ரீசனிங் வந்து பார்த்தோன்னா 5 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ஆல் ட்ரேடுக்கு வரும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 10 மார்க். இதுல பாஸ் மார்க்னு அவங்க கோட் பண்ணிக்க 35 மார்க். ஆனால் 35 மார்க் எடுத்தால் பாஸ் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் 50 கொஸ்டினுக்கு ஆவரேஜா ஒரு 35 எபோவாவது அடிச்சாதான் உங்களால ஃபைனல்லே வர முடியும். ஃபர்ஸ்ட் பேஜ் 10 ஃபுல்லப்ஸ் அடிச்சீங்க, 35 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்கன்னா 100% பாஸ். இதே செகண்ட் பேஜ் 10 ஃபுல்லப்ஸ் அப்படின்னா நீங்க 40 கொஸ்டின்ஸ் கரெக்டா அடிச்சிருக்கணும் 50க்கு. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். இதுல வந்து பார்த்தோன்னா சிலபஸ் ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்த பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதாவது டே 1லேருந்து ப்ரெசென்ட் ஆனவங்களுக்கு 90% ஆஃப் போர்ஷன் கம்ப்ளீட். டே 2ல வந்தவங்களுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு 40% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. டே 3ல வரவங்களுக்கு அகைன் அதாவது தேர்ட் பேஜ்ல வரவங்களுக்கு பார்த்தா அப்படின்னா அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க எந்த பேஜ்ல இருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு A to Z நீங்க அட்டன் பண்ணாத டாபிக் அட்டன் பண்ண வச்சிருவோம், படிக்க வச்சிருவோம், பாஸ் பண்ண வச்சிருவோம். சரிங்களா? நீங்க வெற்றி பெற வேண்டியதுதான் எங்களோட இலக்கு. நீங்க ஜெயிச்சாதான் நாங்க ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ சிலபஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, அடுத்து கல்ச்சர், ஜாகிரபி. இந்த டாபிக்ல எல்லாம் கண்டிப்பா ஒரு மார்க் வரக்கூடிய டாபிக் தான். ஹிஸ்டரியில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், கல்ச்சர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், ஜாகிரபில இருந்து ஒரு கொஸ்டின் வரும், ஹூ ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து பார்த்தோன்னா அப்ரிவேஷன் சம்டைம் கேட்பாங்க, சம்டைம் கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா ஒரு வினா வரக்கூடிய ஒரு டாபிக். அதுக்கடுத்து அவார்ட்ஸ் அண்ட் பிரைஸ். அடுத்து பார்த்தோன்னா டெர்மினாலஜி, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அடுத்து பார்த்தோன்னா கான்டினென்ட் அண்ட் சப்கான்டினென்ட்ஸ். அதுக்கு அடுத்தது இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ். இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கு அடுத்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இந்த டாபிக் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா தேர்ட் பேஜ்ல வரவங்களுக்கு அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்தீங்க அப்படின்னா உங்களையும் முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா
இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் இன் இந்தியா. அடுத்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், சரிங்களா, இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஈவெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஜிகேல கம்பல்சரி கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸும் கேட்டுருவாங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்தது ஜென்ரல் சயின்ஸு. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் பேசிக்கான விஷயங்கள், இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, இம்பார்ட்டன்ட் லாஸு, அடுத்து பார்த்தோன்னா எஸ்ஐ யூனிட்ஸு, சிஜிஎஸ் யூனிட்ஸு, இது எல்லாத்தையும் கம்பல்சரி பார்த்தாட்டினா படிச்சிருக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தாட்டினா கெமிக்கல் நேம், அடுத்து பார்த்தோன்னா பீரியாடிக் டேபிள், அதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒரு 2-3 இம்பார்ட்டன்ஸ் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, அடுத்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கேஸஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கெமிஸ்ட்ரியில். அடுத்து பயாலஜி. பயாலஜியில் பார்த்தாட்டினா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பிளட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், செல்ஸு, அடுத்து பார்த்தோன்னா பிளான்ட்ஸு, இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் தான். ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ்லாம் கிடையாது. பேசிக்காக இருக்கக்கூடிய சயின்ஸை தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். அது அவங்க தான் இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் மற்ற சப்ஜெக்டை கூட தேடி தேடி படிக்கணும். இப்படி தேடி தேடி படிக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸில் 15க்கு 15 ஈஸியாக வாங்கலாம். ஃபார்முலாஸ் தான், ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணால் ஆன்சர்ஸ் வரப்போகுது. அதுக்கான ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணி போட்டாலே போதும், சரிங்களா. நம்பர் சிஸ்டம், அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டெசிமல் ஃப்ராக்ஷனு, பர்சன்டேஜ், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, இந்த மாதிரியான சம்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது. வாங்க, உங்களுக்கு மேக்ஸ் சுத்தமாக வராதுனாலும் ஈஸியாக வர வச்சிடும், சரிங்களா. அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, அடுத்து பார்ட்னர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ், டிஸ்கவுண்ட்ஸு, ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ஆவரேஜஸ், இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா கேட்டுருவாங்க. 15 கொஸ்டின் இந்தந்த டாப்பிக்லேருந்து தான் வரப்போகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஆரம்பத்தில் சொன்னது தான். இந்த 16லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க அவங்களோட எபிலிட்டி எந்த லெவலுக்கு இருக்குமோ அதுக்குள்ளேருந்து தான் கொஸ்டின் வரும். நீங்கள் ஜிடியாக இருந்தாலும், டெக்னிக்கலாக இருந்தாலும், ட்ரேடாக இருந்தாலும் 16லேருந்து 20 வயசு பசங்க ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் இருக்கக்கூடியது தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணுறது அவ்வளோ டஃப்பாக இருக்காது உங்களுக்கு, சரிங்களா. நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஆல் ஃபோர்ஸஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அடுத்ததாக கோஸ்ட் கார்டு, உங்களுக்கு பிஎஸ்எஃப், ட்ரேடு, ஆர்பிஎஃப்னு சொல்லிட்டு அனைத்து ஃபோர்ஸஸ்க்குமான கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ வில்லிங்காக இருக்கவங்க கிளம்பி வாங்க. ஒரே செலெக்ஷனில், ஒரே முயற்சியில் உங்களை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். எனக்கு தேவை ஃபுல் கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட். அது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இன்னும் டிலே பண்ண வேணாம். ஆர்மிக்கு படிக்கணும், பாஸ் ஆகணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் டேரெக்டாக என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.